வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் என்பதன் சரியான பொருள் என்ன? மறையினை வெளியிடுபவன், பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல், ஒற்றுமைப்படுதல், எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல். இதுக்கு பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒத்து பாடுதல் என்பதன் சரியான பொருள் என்ன? பயனற்றவன், பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல், ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், சிதைந்த பண்டங்கள். ஒத்துப்பாடுதல்னா ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒத்துழைத்தல் என்பதன் சரியான பொருள் என்ன? பொறுப்பேற்றல், கணக்கு கட்டுவகை சொல்லுதல், பலரோடு உளமுத்து உழைத்தல், ஏறக்குறைய பாதி பயனற்றவன். ஒத்துழைத்தல்னா பலரோடு உளமுத்து உழைத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒத்து கொடுத்தல் என்பதன் சரியான பொருள் என்ன? ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுதல், வரிஞன், பலரோடு உளமுத்து உழைத்தல், பொறுப்பேற்றல், கணக்கு கட்டுவகை சொல்லுதல். ஒத்து கொடுத்தல்னா பொறுப்பேற்றல், கணக்கு கட்டுவகை சொல்லுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒரு காலில் நிற்றல் என்பதன் சரியான பொருள் என்ன? மறையினை வெளியிடுபவன், ஒரு பக்கம் சரிந்து பார்வையாளன், வெல்ல முயலுதல், விடாப்புடியாய் நிற்றல். ஒரு காலில் நிற்றல்னா விடாப்புடியாய் நிற்றல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒரு கை பார்த்தல் என்பதன் சரியான பொருள் என்ன? நான் செல்ல செல்ல, அரைகுறையாதல், வெல்ல முயலுதல், சொற்பிழாதவன். ஒரு கை பார்த்தல்னா வெல்ல முயலுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒரு கையாய் இருத்தல் என்பதன் சரியான பொருள் என்ன? ஓடுவது போல் நடித்தல், எதிர்க்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல், ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுதல், மறையினை வெளியிடுபவன். ஒரு கையாய் இருத்தல்னா எதிர்க்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு சொல் வாசகன் என்பதன் சரியான பொருள் என்ன? சொற்பிழாதவன், ஓடுவது போல் நடித்தல், திரும்பி வராது போதல், பயனற்றவன். ஒரு சொல் வாசகன்னா சொற்பிழாதவன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒரு தலை என்பதன் சரியான பொருள் என்ன? ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுதல், ரகசியம், அருமறை, பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல், ஒரு சார்பு. ஒரு தலைனா ஒரு சார்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்பதன் சரியான பொருள் என்ன? பொறுப்பேற்றல், கணக்கு கட்டுவகை சொல்லுதல், ஓடுவது போல் நடித்தல், நாள் செல்ல செல்ல, ஏறக்குறைய பாதி. ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா நாள் செல்ல செல்ல. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒரு போக்காய் போதல் என்பதன் சரியான பொருள் என்ன? திரும்பி வராது போதல், நாள் செல்ல செல்ல, ஒரு சார்பு, எதிர்க்கட்சிக்கு பகைமையோடு இருத்தல். ஒரு போக்காய் போதல்னா திரும்பி வராது போதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒருமடை செய்தல் என்பதன் சரியான பொருள் என்ன? ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன், ஒருமுகமாக்குதல், சொற்பிழாதவன், ஓடுவது போல் நடித்தல். ஒருமடையாதனா ஒருமுகமாக்குதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒருமுகமாய் பேசுதல் என்பதன் சரியான பொருள் என்ன? திரும்பி வராது போதல், பயனற்றவன், எல்லோரும் ஒரேபடியாய் பேசுதல், வரிஞன். ஒரே முகமாய் பேசினால் எல்லோரும் ஒரே அடியாய் பேசுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒரு வழிப்படுதல் என்பதன் சரியான பொருள் என்ன? திரும்பி வராது போதல், ஒற்றுமைப்படுத்துதல், நாள் செல்ல செல்ல, ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒரு வழிப்படுத்துதல்னா ஒற்றுமைப்படுத்துதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒளிமறைவு என்பதன் சரியான பொருள் என்ன? பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல்,
நாள் செல்ல செல்ல ரகசியம் அருமறை ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல். ஒளிவு மறைவுனா ரகசியம் அருமறை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒன்றரை கண்ணன் என்பதன் சரியான பொருள் என்ன? பயனற்றவன், நாள் செல்ல செல்ல ஏறக்குறைய பாதி, ஒரு பக்கம் சார்ந்த பார்வையாளன். ஒன்றரை கண்ணன்னா ஒரு பக்கம் சார்ந்த பார்வையாளன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒன்றுக்கும் மற்றவன் என்பதன் சரியான பொருள் என்ன? பயனற்றவன், பொறுப்பேற்றல், கணக்கு கட்டு வகை சொல்லுதல், ஓடுவது போல் நடித்தல், ஒரு சார்பு. ஒன்றுக்கும் மற்றவன்னா பயனற்றவன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒன்று கூடுதல் என்பதன் சரியான பொருள் என்ன? சொற்பிழாதவன், ஒருமுகமாக்குதல், சிதைந்த பண்டங்கள், ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுதல். ஒன்று கூடுதல்னா ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுதல். ஒன்றுக்கு ஒத்தையாதல் என்பதன் சரியான பொருள் என்ன? நாள் செல்ல செல்ல திரும்பி வராது போதல், அரைக்குறையாதல், ஏறக்குறைய பாதி. ஒன்றுக்கு ஒத்தையாதல்னா அரைக்குறையாதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒன்று மற்றவன் என்பதன் சரியான பொருள் என்ன? விடாப்பிடியாய் நிற்றல், பெருமுயற்சி செய்தல், சொற்பிழாதவன், வரிஞன். ஒன்று மற்றவன்னா வரிஞன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒன்று பாதி என்பதன் சரியான பொருள் என்ன? விடாப்பிடியாய் நிற்றல், திரும்பி வராது போதல், எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல், ஏறக்குறைய பாதி. ஒன்று பாதினா ஏறக்குறைய பாதி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓட வைத்தல் என்பதன் சரியான பொருள் என்ன? சிதைந்த பண்டங்கள், மறையினை வெளியிடுபவன், பலரோடு உளமொத்து உழைத்தல், உறுதிப்படுத்துதல், புடமிடுதல். ஓட வைத்தல்னா உறுதிப்படுத்துதல், புடமிடுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓடி ஆடி பார்த்தல் என்பதன் சரியான பொருள் என்ன? சொற்பிழாதவன், ஓடுவது போல் நடித்தல், பெருமுயற்சி எடுத்தல், எல்லோரும் ஒரே அடியாய் பேசுதல். ஓடி ஆடி பார்த்தல்னா பெருமுயற்சி எடுத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓட்டை சாட்டை என்பதன் சரியான பொருள் என்ன? வரிஞன், உறுதிப்படுத்துதல், புடமிடுதல், பயனற்றவன், பயனற்றது. ஓட்டை சாட்டைனா பயனற்றது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓட்டை உடைசல் என்பதன் சரியான பொருள் என்ன? சிதைந்த பண்டங்கள், பயனற்றது, உறுதிப்படுத்துதல், புடமிடுதல், ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுதல். ஓட்டை உடைசல்னா சிதைந்த பண்டங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓட்டை வாயன் என்பதன் சரியான பொருள் என்ன? மறையினை வெளியிடுபவன், ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அரைக்குறையாதல், எல்லோரும் ஒரே அடியாய் பேசுதல். ஓட்டை வாயன்னா மறையினை வெளியிடுபவன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓட்டங் காட்டுதல் என்பதன் சரியான பொருள் என்ன? ஓடுவது போல் நடித்தல், ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன், ஒற்றுமைப்படுத்துதல், பயனற்றது. ஓட்டம் காட்டுதல்னா ஓடுவது போல் நடித்தல். ஓட்டம் பிடித்தல் என்பதன் சரியான பொருள் என்ன? விடாத்தன்மை, விடாப்புடி, அடிக்கடி, தப்பி ஓடுதல், கடுமையாய் பேசுதல். ஓட்டம் பிடித்தல்னா தப்பி ஓடுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓட்டாண்டி என்பதன் சரியான பொருள் என்ன? பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல், ஏமாற்றி விடுதல், இறந்து உண்போன், பொய் மூட்டை அவிழ்த்து விடுதல். ஓட்டாண்டினா இறந்து உண்போன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓட்டை கை என்பதன் சரியான பொருள் எது? ஒன்றன் பொருட்டு முரண் நிற்றல், பலர் முன் தன்னாற்றலை சொல்லுதல், பெரும் செலவாளி, தப்பி ஓடுதல். ஓட்டை கைனா பெரும் செலவாளி. ஆப்ஷன்
சி தான் கரெக்ட். ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமை என்பதன் சரியான பொருள் என்ன? ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமை, தப்பி ஓடுதல், சிறிதும் ஒழிவில்லாமை, ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல், கலங்கல் நீர் அல்லது கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். இதுக்கு என்ன ஆன்சர்னா சிறிதும் ஒழிவில்லாமை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓய் ஒழிச்சல் என்பதன் சரியான பொருள் யாது? பெரும் செலவாளி, இலைப்பாறுகை, காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல், பொருளை சுருட்டி கொள்ளல், கடையை கட்டுதல். ஓய் ஒழிச்சல்னா இலைப்பாறுகை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓரடிக்கு ஓரடி என்பதன் சரியான பொருள் யாது? காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல், பலர் முன் தன்னாற்றலை சொல்லுதல், விரைவு நடை, அடிக்கடி. ஓரடிக்கு ஓரடினா அடிக்கடி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கக்கட்டம் விடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல், பெரும் செலவாளி, சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல், இலைப்பாறுகை. கக்கட்டமிடுதல்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். ஆப்ஷன் சி. கக்கல் கரிசல் என்பதன் சரியான பொருள் யாது? பெரும் செலவாளி, அடிக்கடி, பொய் மூட்டையை அவிழ்த்தல், கலங்கல் நீர். கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கக்க வைத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? மனமின்றி செய்தல், கெருக்கி வாங்குதல், பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல், விரைவு நடை. கக்க வைத்தல்னா கெருக்கி வாங்குதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கங்குகரை இல்லாமை என்பதன் சரியான பொருள் யாது? பொய் மூட்டையை அவிழ்த்தல், இறந்து உண்போன், அளவின்மை, விடாத்தன்மை, விடாப்புடி. கங்குகரை இல்லாமைனா அளவின்மை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கங்கணம் கட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? ஒரு செயலை முடிக்க நினைத்து நிற்றல், மிக இழிவடைதல், ஈடேறுதல், அளவின்மை. கங்கணம் கட்டுதல்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கசகசத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல், விடாத்தன்மை, விடாப்புடி, வியர்த்தல், பெருமுயற்சி செய்தல். கசகசத்தல்னா வியர்த்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கச கரணம் போடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? பெருமுயற்சி செய்தல், பெரும் செலவாளி, விரைவு நடை, அளவின்மை. கசகரணம் போடுதல்னா பெருமுயற்சி செய்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கசாக்கூலம் என்பதன் சரியான பொருள் யாது? பலர் முன் தன்னாற்றலை சொல்லுதல், குப்பை, பெரும் செலவாளி, ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். கசாக்கூலம்னா குப்பை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கச்சம் கட்டுதல், கச்சை கட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல், விரைவு நடை, ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல், கச்சம் கட்டுதல். அப்படின்னா ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கச்சந்தி அவிழ்த்தல் என்பதன் சரியான பொருள் யாது? ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல், பொய் மூட்டையை அவிழ்த்தல், சிறிதும் ஒழிவில்லாமை, காரியத்தை நிறுத்திவிடுதல், கடையை மூடுதல். கச்சந்தி அவிழ்த்தல்னா பொய் மூட்டையை அவிழ்த்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கடன்கட்டாய் பேசுதல் என்பதன் சரியான பொருள் யாது? ஏமாற்றி விடுதல், அடிக்கடி, இறந்து உண்போன், கடுமையாய் பேசுதல். கடன்கட்டாய் பேசுதல்னா கடுமையாய் பேசுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கடன் கழித்தல் என்பதன் சரியான பொருள் யாது? வியர்த்தல், பெருமுயற்சி செய்தல், அளவின்மை, மனமின்றி செய்தல். கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கடுக்காய் கொடுத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல், குப்பை,
ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல், ஏமாற்றி விடுதல். கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றி விடுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்தது, கடை கட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? மிக இழிவடைதல், கலங்கல் நீர் அல்லது கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல், காரியத்தை நிறுத்திவிடுதல், கடையை மூடுதல். கடை கட்டுதல்னா காரியத்தை நிறுத்திவிடுதல், கடையை மூடுதல். கடை கெடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? அளவின்மை, ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல், பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல், மிக இழிவடைதல். கடை கெடுதல்னா மிக இழிவடைதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கடை தேறுதல் என்பதன் சரியான பொருள் யாது? பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல், பெரும் செலவாளி, காரியத்தை நிறுத்திவிடுதல், கடையை மூடுதல், ஈடேறுதல். கடை தேறுதல்னா ஈடேறுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கடை விரித்தல் என்பதன் சரியான பொருள் யாது? ஒன்றன் பொருட்டு முரணை நிற்றல், ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல், பலர் முன் தன்னாற்றலை சொல்லுதல், ஈடேறுதல். கடை விரித்தல்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.